ஒரு முடி திருத்தம் செய்யும் கடை ஒன்று இருந்தது. அந்த கடையோட உரிமையாளர் ரொம்பவும் திறமையானவர். அதனால் அவருக்கு நிறைய பேர் வாடிக்கையாளர்களாக இருந்து வந்தாங்க. அவருடைய கடைக்கு தினமும் ஒரு சின்ன பையன் வருவான். அவன்கிட்ட இவர் என்ன பண்ணுவார்னா, ரூ. 5 நாணயத்தையும் ரூ. 2 நாணயத்தையும் காட்டுவார். பையன் எதை எடுக்கிறான்னு பார்த்தா ரூ. 2 நாணயத்தை தான் எடுப்பான். ரூ. 5 எடுக்க மாட்டான். இதை வச்சு அந்த பையனை முட்டாள், அந்த பையனுக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்னு தன் கடைக்கு வர வாடிக்கையாளர்கள்கிட்ட எல்லாம் சொல்லி கேலி கிண்டல் பண்ணுறத வாடிக்கையாக வச்சுருந்தாது அந்த முடி திருத்தும் கலைஞர். இந்த மாதிரியே நடந்துக்கிட்டு இருந்தது. ஒரு நாள் ஒரு வாடிக்கையாளர் வந்திருந்தார். அவர் முன்னாடியும் இதே மாதிரி பண்ணார். ரூ. 5 நாணயம் முடிச்சுக்கிட்டாரு. ரூ. 2 நாணயம். அந்த சிறுவனும் அவர் சொன்னது மாதிரியே ரூ. 2 நாணயத்தை தான் எடுத்துகிட்டு போனார். ரூ. 5 எடுக்கலை. இந்த வாடிக்கையாளருக்கு ஒரே சந்தேகம். ஏன் இந்த சின்ன பையன் இப்படி பண்ணுறான்? அவர் சொன்ன மாதிரி ரூ. 5 எடுத்துகிட்டு போயிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் போனதுக்கப்புறம் அந்த பையன் பின்னாடியே போகிறாரு. போயிட்டு அந்த பையனை பார்த்து கேட்குறாரு, ஏன்பா நீ ரூ. 5 எடுத்துருக்கலாம்ல, ரூ. 2 ஏன் எடுத்த? ரூ. 5 தானே பெருசு அப்படின்னு. உடனே அந்த சின்ன பையன் சொல்கிறாரு, நான் ரூ. 5 எடுத்திருந்தா எனக்கு அடுத்த நாள்லேருந்து இந்த காசு கிடச்சிருக்காது. நான் ரூ. 2 எடுத்ததுனால தினமும் எனக்கு காசு கிடைக்கும் அப்படின்னு சந்தோஷமாக பக்கத்தில் இருந்த கடையில் மிட்டாய் வாங்கிட்டு புரியுது அந்த வாடிக்கையாளருக்கு. அந்த கலைஞர் இந்த சின்ன பையனை முட்டாள்னு சொல்லிட்டு தினம் தினம் அவருக்கே தெரியாமல் இந்த சின்ன பையனுக்கு காசு கொடுத்துருக்காரு. இப்போ சொல்லுங்கள், அந்த சின்ன பையன் புத்திசாலியா முட்டாளா? முதல்ல நம்ம கிட்ட இருக்க நிறைகளை பார்த்து அதை அதிகமாக்கிக்கணும். எது நம்ம திறமையோ அதை மேம்படுத்திக்கணும். குறைகளை திருத்திக்க பார்த்தா நம்ம வாழ்க்கை நலமாக இருக்கும். அதை விட்டுட்டு மற்றவங்கள குறை சொல்கிறதுலே கவனமாக இருந்தால் அது கொஞ்சம் நல்லதில்லை தானே. நேர்மறை எண்ணங்கள் வளமாக்கும்.